Praise the Lord, Hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 49 முதல் 52 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 49வது அதிகாரத்திலே அம்மோனை குறித்ததான ஒரு செய்தியை நாம் இங்கே பார்க்கிறோம். அம்மோன் புத்திரர் மோவாபுக்கு வடக்காகவும் யோர்தான் ஆற்றின் கிழக்காகவும் வாழ்ந்த ஆபிரகாமின் சகோதரன் மகனாகிய லோத்தின் சந்ததியார். விக்கிரக ஆராதனையும் பெருமையும் செல்வங்களின் மேலுள்ள நம்பிக்கையும் இஸ்ரவேலின் மேலிருந்த விரோதமுமே இவர்களது பாவங்கள். தொடர்ந்து ஏதோமை குறித்ததான செய்தியையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் இரட்டை சகோதரனாகிய ஏசாவின் சந்ததியார் இந்த ஏதோமியர். சவக்கடலின் தென்பகுதியில் இருக்கும் மலை தேசத்தில் வாழ்ந்த அவர்கள் இஸ்ரவேலரோடு விரோதத்தின் மூலம் சரித்திரம் படைத்தனர். அவர்களது அகந்தையும் இஸ்ரவேலுக்கு எதிரான வெறுப்பும் அவர்களது மிகப்பெரிய பாவங்களாக வெளிப்பட்டன. 16வது வசனத்தில் பார்க்கிறோம், கன்மலை வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவனே, உன்னால் உன் பயங்கரமும் உன் இதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று. நீ கழுகை போல உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமான சுய நம்பிக்கை கொடுத்த அவளுடைய அகந்தை ஏதோமின் வீழ்ச்சிக்கு காரணமாயிற்று. அவள் அரணிப்பான கோட்டைகளினால் அவர்கள் தோற்கடிக்கப்படவே முடியாது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அகந்தை அளவுக்கு மிஞ்சின சுய நம்பிக்கை, உலக பிரகாரமான செல்வம் போன்றவை நாம் எப்பொழுதும் தேவனுடைய உதவியையும் கிருபையையும் பெற நாட வேண்டிய அவசியமில்லை என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துவிடும். அது மிக ஆபத்தான ஒரு காரியம். தமஸ்குவை குறித்த ஒரு செய்தியும் இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆறாம் நாட்டின் முக்கிய நகரமாகிய தமஸ்கு அதேசத்தின் தென்பகுதியிலே இருந்தது. அம்மக்களின் கொடுமைகளினால் ஆமோஸ் அதற்கு எதிராக தீர்க்க தரிசனம் முடித்தது. ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரைக்கும் நாம் அதை பார்க்க முடியும். தொடர்ந்து கேதாரையும் கர்சோரையும் அப்படிப்பட்டவங்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் செய்து கொடுக்கிறதையும் பார்க்கிறோம். இந்த பகுதி அரேபிய ஜாதிகளை குறித்த தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. ஆகார் மூலமாக ஆபிரகாமுக்கு பிறந்த மகனாகிய இஸ்மவேலின் சந்ததிதான் கேதாரின் மக்கள். தொடர்ந்து ஏலாம் குறித்த ஒரு செய்தி. இன்றைக்கு ஈரான் என்று சொல்லப்படுகிறதான அந்த தேசத்தை குறித்ததான செய்தியையும் பார்க்கிறோம். பாபிலோனுக்கு 600 மைல் தூரத்திலே கிழக்கே இந்த ஏலாம் அமைந்திருக்கிறது. தேவனின் நியாயத்தீர்ப்பு அனுபவித்த பின் ஏலாம் மீண்டும் மீட்கப்படும். பெந்தெகோஸ்து தினத்தில் பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மீது ஊற்றப்பட்ட போது எருசலேமில் பல ஏலாமியர்கள் இருந்தனர் என்பதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து 50ஆம் அதிகாரத்திலே பாபிலோனை குறித்ததான ஒரு செய்தி. மீட்பின் சரித்திரத்தில் முக்கிய பாத்திரம் கொண்ட பாபிலோனுடைய வீழ்ச்சியை குறித்து எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்தார்.
இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசியானவர் பேசிய போது தேவ மக்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டவர்களாயிருந்து மற்றொரு கலாச்சாரத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆபிரகாமுடைய சந்ததி மூலம் ரட்சிப்பு வர வேண்டும் என்று இருக்கும் பொழுது இவர்களோ அங்கு சிறைப்பட்டு அந்த எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவன் பாபிலோனுடைய வீழ்ச்சியை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். வருங்காலங்களிலே கோரோஸ் ராஜாவால் பாபிலோன் தோற்கடிக்கப்படுவதற்கு அப்பால் உள்ள காலங்களை குறித்து எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். பாபிலோனின் அழிவு காரணமாக இஸ்ரவேலும் யூதாவுமே என்றுமே மீறப்படாத உடன்படிக்கையை தேவனோடு செய்வார்கள் என்று முன்னறிவிக்கப்பட்டது. 4-5 வசனங்களிலே நாம் அதை பார்க்கிறோம். தொடர்ந்து 51வது அதிகாரத்திலே நம்முடைய ஜனத்தை கொடுமைத்தனத்திலிருந்து விடுவிக்க பாபிலோனுக்கு முழுமையான தோல்வியை ஆண்டவர் கொண்டு வருவார் என்பதை இந்த அதிகாரம் சுட்டி காட்டுகிறது. அது மேதியர்கள், பெர்சியர்கள் சேர்ந்து வந்து பாபிலோனை மேற்கொள்வதை குறித்து நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து 52வது அதிகாரத்தில் எருசலேமின் வீழ்ச்சி, எரேமியா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை பேசினார் என்பதையும் அழிவை குறித்து முன்வைத்தது உண்மை என்பதையும் இந்த அதிகாரம் சுட்டி காட்டுகிறது. இந்த வருஷங்களெல்லாம் தியானிக்கிற நமது வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு கட்டளையிடுவாராக. இந்த பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.